சோம்பேறியும் தேனீவும். ஒரு பச்சை வயலின் அருகே சோம்பேறி என்ற பன்றி இருந்தது. அது தினமும் சாப்பிட்டு உறங்குவதையே வாழ்க்கையாகக் கொண்டது. பன்றிக்கு அருகில் ஒரு தேனீக்கூடு இருந்தது. தேனீக்கள் தினமும் முயற்சி செய்து தேனீச்சாறு சேகரித்துக் கொண்டிருந்தன. ஒருநாள் பன்றி தேனீக்களைப் பார்த்து, நீங்கள் எதற்கெல்லாம் இப்படி உழைக்கிறீர்கள்? சாப்பிட்டு அசந்திருக்கலாம், என்னைப் பார்த்து வாழ்க்கையை பழகுங்கள் என்றது. தேனீ அமைதியாக கேட்டுக்கொண்டது. ஒரு சில நாட்களுக்குப் பிறகு கடும் மழையுடன் கூடிய புயல் வெடித்தது. பன்றி பசியில் தவித்தது, ஏனெனில் அதைத் தேடித்தர யாரும் இல்லை. ஆனால் தேனீக்கள் தங்களின் உழைப்பின் பலனாக சேகரித்திருந்த தேனீச்சாறால் தங்களை பசியின்றி பாதுகாத்துக் கொண்டன. புயல் அடங்கியதும் பன்றி தன்னுடைய சோம்பலின் தவறை உணர்ந்து உழைப்பின் மதிப்பை புரிந்து கொண்டது. கற்றுக்கொள்வது: உழைப்பு மற்றும் தன்னிச்சையான முயற்சிகள் எதிர்காலத்தை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டுவரும்.